அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய ட்ராவல் விலாக் பார்த்தீங்கன்னா கத்தார் போஸ்ட். இன்றைக்கி அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே போய்ட்டு லெட்ரு எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு ரினியூவல் பண்ணணும். அது ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டு வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணுறது. அதையும் போயிட்டு இப்போ ரினியூவல் பண்ணணும். அதனால் இன்றைக்கி என் ஓனர் காலையிலே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு வந்துடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு லெட்ரு வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கார்டையும் ரினியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்மீரா போகணும். அங்கே போய்ட்டு ரேஷன் பொருள் எடுக்கணும். அரிசி, எண்ணெய், பால் இங்கே அல்மீரான்னு கவர்மெண்ட்டுடைய சம்மந்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட். அது அங்கே தான் போய்ட்டு ரேஷன் பொருள்லாம் போய் எடுக்கணும். அதுக்காக இப்போ நான் போயிட்டுருக்கேன் கத்தார் போஸ்ட்டுக்கு. இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்ரு இருக்கும் நம்ம நான் இருக்கிற இடத்துலேருந்து. அப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் இருக்க தான் செய்யுது. ஆனால் மழை இல்லை. இப்போ குளிர் மாதம் தான். இந்த 4 மாதம் கத்தாரில் குளிர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும். இருந்தாலும் கொஞ்சம் வெயிலும் இருக்க தான் செய்யுது. குளிர் இருந்தாலும் வெயிலும் இருக்குது. இந்த ரோடு தோஹா ரோடு. இது ஸ்பீடு லிமிட் பார்த்திங்கன்னா 100 தான். இது இந்த ஹைவே ஸ்பீடு லிமிட். இதில் 100-110 வரையும் போனாலும் ஒன்றும் இது இருக்காது. ஆனால் 110க்கு மேலே வேகமாக போகும்போது கண்டிப்பாக கேமரா அடிக்கணும், ஸ்பீடு கேமரா. அதுக்கு ஸ்பீடு கேமரா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 250-300 ரியாலு கிட்ட கராமா வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4000-5000 கிட்ட இந்தியா மதிப்பு கட்டுற மாதிரி இருக்கும். இது தோஹா ரோடு. அந்த பக்கம் இருக்கிற ரோடு சமால் ரோடு. லெஃப்டில் ரோடு அது சமால் ரோடு. இது தோஹா ரோடு. அப்புறம் இது சல்வா ரோடு. இங்கே ஹைவேல கேமரா இருக்கும். கொஞ்சம் கேமரா மட்டும் பார்த்து கவனமாக ஓட்ட வேண்டியது.
இப்போ வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா மதீனா கலீஃபா. இப்போ நம்ம வந்து மதீனா கலீஃபா வந்தாச்சு. முன்னாடி போகிறாங்க பாருங்கள் போலீஸ், கத்தார் போலீஸ். இன்னொரு மாதிரி இங்கேயும் வந்து பைக்கு கொடுத்துருக்காங்க போலீஸ்க்கு. 2 வீலர்லேயும் போலீஸு இந்த மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. அவங்க வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இப்போ வர இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா மர்க்கியா. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மர்க்கியா. இப்போ அங்கே வந்தாச்சு. நம்ம இடம் வந்து அல்கீசா. அல்கீசாலேருந்து அடுத்து மதீனா கலீஃபா வந்து அடுத்து மர்க்கியா வந்தாச்சு. இனி ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குது இதுக்கு கத்தார் போஸ்ட். இதெல்லாம் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80 தான். இது எல்லாமே வந்து அல்மர்க்கியா அதோட சேர்ந்தது இது எல்லாமே.
சிக்னலில் நம்ம லெஃப்ட்டு போனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது. இந்த ரைட்டு போனீங்கன்னா கார்னிஸு, நம்ம ஏர்போர்ட்டு எல்லாம் போகிறது வந்து இந்த ரைட்டு. இந்த சிக்னலில் ரைட்டு, இந்த சிக்னலில் ரைட்டு போனால் நம்ம ஏர்போர்ட்லாம் போகலாம். இந்த சிக்னலில் இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு போகிறோம். லெஃப்ட்டு போனால் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது. போஸ்ட் ஆஃபீஸ், தஃப்னா, அது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம ஒரு வழியாக கத்தார் போஸ்ட் கிட்ட நம்ம வந்தாச்சு. இந்த ரோடு நேராக போனீங்கன்னா வந்து தஃப்னா போகலாம். நம்ம வந்து இப்போ ரைட் எடுத்து அடுத்து ஒரு ரைட் எடுத்தால் போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இதுதான், பெய்டு பார்க்கிங் தான். 1 ஹவருக்கு 2 ரியால் அந்த மாதிரி வாங்குவாங்க. இதுதான் வந்து கத்தார் போஸ்ட். நம்ம உள்ள என்ட்ரி ஆயாச்சு. பாருங்கள் பார்க்கிங் இந்த வச்சா இது நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். போயெல்லாம் பார்த்து கவனமாக போகணும். இது மற்ற வண்டிகள் வந்தாலும் வரும். கரெக்டாக ஒரு 13-14 நிமிஷம் ஆச்சு நம்ம இடத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கத்தார் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு. பார்க்கிங் இல்லை, பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருக்குது. சுற்றி வரேன் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. ஒரு பார்க்கிங் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு வழியாக கத்தார் போஸ்ட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவல் வாக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.